இந்த கவட்ட சிரிக்கி பாத்தீங்களா? இன்னைக்கு எவ்வளவு பேச்சு பேசியிருக்கிறாண்டு. உன் புகழ் எப்படி தமிழ்நாடு உலகம் முழுவதும் பரவுதுன்னு மட்டும் பாரு. சரியா? மனித ஜென்மத்திலேயே இது ஒரு வித்தியாசமான ஜந்து. சரி, நம்ம கடமையை செய்வோம் அப்படின்னு சொல்லி துப்பிருக்கான். அப்படின்னு துப்பிருக்காங்க. 230 பேர் துப்பிருக்காங்க. அவன் அப்படி படம் போட்டிருக்காங்க. வாரு, தெரியுதா? ஊதா கலர் படம். நானா துப்பலப்ப. ஐயோ, நானா டெய்லி உன் காலில் விழுந்து விழுந்து கும்பிட்டு பால்லையும் பன்னீர்லயும் உன்னை அபிஷேகம் பண்றேன். தெரியுது இல்ல? என்ன மாதிரி எல்லாம் உன்னைய பாத்துக்க இந்த உலகத்துல ஒருத்தி பிறந்து வரணும். என்ன சிக்காபாய்? ஆமா, சொரி நாய். சி, சிக்காபாயில சொரி நாய். நீ தானே சொரி நாயின்ன. வா, உனக்கு அந்த பேர் தான் வைக்கல. இனிமே உன்னை சிக்கா சொரி நாயின்னு தான் கூப்பிடணும். போதுமா? இதெல்லாம் பாருங்க, ஊர் மேல ஊரா போயிட்டு வந்து மேய்ஞ்சிட்டு வந்து சொறி நாயி கண்ட பக்கம் வியாதி இழுத்துட்டு வந்து உட்காந்துக்கிட்டு சொரிஞ்சுக்கிட்டே தெரியுது. எப்ப பாரு வணக்க உறவுகளே, இங்க உறவுகளே, அங்க உறவுகளே, பத்தாவுக்கு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு வேற பக்கம் சொரியிறது. சொறி நாயி, வெறி நாயி. இந்த நாய் இருக்கிறவன பூரா சொறி நாய் இருக்கிறது. கல்லு குண்டு மாதிரி ஒரு ஆம்பளைய கொடுத்துட்டு இந்த நாய் கூட சொறி நாய் கூட போய் சோத்துக்கு சத்தது மாதிரி ஆயிட்டு ஜெயில போய் ஒரு வருஷம் உள்ளக்க போயிடுச்சு. எலும்பும் தோளுமா வந்து இந்த நாயினால சிகரெட்டா புடிச்சு எவன்கிட்டயா போயிருவேன் போனா போகட்டான்னு விடணும். இந்த ஆளு இந்த நாய்கிட்ட எவன் இருப்பான்? அது இப்ப பூரா குஷ்டமா வந்து சுரிஞ்சுக்கிட்டு தெரியுது. இந்த நாய்கிட்ட யாரு இருப்பா? இது தெரியணும்ல இந்த லூசுக்கு. அப்படியே சோகமா பாட்டு போட்டுக்கிட்டு நானும் தான் எவனாவது சிக்குவேன் பார்த்தா ஒருத்தரும் சிக்க மாட்டேங்கிறான். எனக்கு என்னதான் பண்ண சொல்ற? ஏன்னா இவள மாதிரி எனக்கு லவ் பண்றதுக்கும் இவள மாதிரி ஒருத்தருக்கு திறந்து காட்டினாதான் இந்த ஆளு என்னை விட்டுட்டு போவேன். இல்லைன்னா போக மாட்டேன். அப்படின்னா நான் துரத்திடலான்னு தான் பாக்குறேன். துரத்துறதுக்கு ஒரு வயவில்லை. டேய் வாங்கடா, அட லவ் யூ சொல்லுங்கடா, அட எனக்கு போடுங்கடா, அட என்னை எவனாவது லவ் பண்ணுங்கடா, வாங்கடா ஊர் சுத்த போலாம். இதுதான் அவ கேரக்டர். இப்ப நான் புஜ்ஜின்னு கூப்பிடுறேன், அது கொஞ்சம் அனல் பறக்குது. எவனாவது வாங்கடா லவ் பண்ணுங்கடா, எவனாவது வாங்கடா லவ் பண்ணுங்கடா. இது போக பாலாக்கு வேற. ஐ லவ் யூ பாலா வந்துருங்க. நீ இப்படி எல்லா வயல்களையும் லவ் டார்ச்சர் கொடுத்து ஒரு பயம் வரமாட்டேன். நீ இப்ப இந்த வீடியோக்கெல்லாம் போய் பாரு. கூமனாம்பட்டிக்கு கோயில்பட்டிக்கு போய்கிட்டு திரியிற பத்தியா வீதியா கும்பிட போறேன்னு வருவாங்க. வந்து எல்லாம் உனக்கு பூரா குடியாருங்களா பக்கத்துல இருந்தே உடனே அவங்கள பார்த்தவனே 32 பல்லு 42 ஓட்ட பல்லு பூரா தெரியுது பாத்தீங்களா? இதுதான் லவ் டார்ச்சர். ஐ லவ் யூ கவட்டை சொன்னாலே எல்லா அலறிக்கிட்டு ஓடுவான்களே. அவளுக்கு சூப்பர், அவளுக்கு ஐ லவ் யூ சொல்லுவாங்க பூரா குடிகாரன்களா. ஐ லவ் யூ சொல்லுவாங்க குடிகாரங்களா வந்து சொல்லுவாங்க. ரவுடி பேபி ஐ லவ் யூ பேபி புல்லடிச்சும் கிக்கு இல்லை, புல் பீர் அடிச்சும் கிக்கு இல்லை, உன் கவட்டை பார்த்தால் மட்டும்தான் கிக்கு, ஒரே நாத்தம். ரவுடி பேபி லவ் யூ பேபி அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். ஏன்னா கூப்பிடுறா பாருங்க, யாராவது வந்து அடி சொல்லுங்கடா. ஐயா வாங்க கஸ்டமர்கள்லாம் வாங்க, என் சாமானுக்கு ஐ லவ் யூ சொல்லுங்கடா, அப்பத்தே அடங்குவேன். பப்ளிக்லயே பிதுக்கி காமிக்கிற ஆயா இதுல வந்து அப்படியே ஒரு தொங்கட்ட அவுத்து காமிச்சுட்டே இவங்க போவாங்களாம். அவுத்து காமிச்சாலும் அங்க என்ன இருக்கு? பூரா செவரு. அடியே செவத்து முண்டை, அடி செவத்துல முட்டி பிறந்தவளே. உடம்புல பொம்பளைன்னு சொல்றதுக்கு ஒரு மண்ணாங்கட்டி இல்ல. நீ என்னத்துக்கு வந்து இத பத்தி எல்லாம் பேசிட்டு திரியிற? எச்சக்களை எடுவட்ட நாயி. ஆனா சிக்கா பைக்கு அறிவே இல்லடா. சிக்கா பைக்கு நான் படிச்சு சொல்லிட்டேன். ஒரு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்கு, அவங்க டார்ச்சர் கொடுக்குறான்னா எனக்கு போன் அடிச்சு என்ன கேட்டுட்டு பேசுங்க 100 வாட்டி சொல்லிருக்கேன். ஊன்னு கேட்டுட்டு சும்மி என்னமோ பேசிருக்குமா, அதனால அவ பிள்ளையில பேசிட்டா நீ எங்க போய் எவனுக்கு பெத்தானே தெரியல. இப்பவும் சொல்றேன், நீ ஒருத்தனுக்கு தான் பெத்தேனா, அந்த 2 புள்ள பெத்தேனா நீ சத்தியம் பண்ணு. நீ உன் பாதகற்பாய் மேல சத்தியம் பண்ணு. நீ பண்ணு, அதுக்கப்புறம் நான் எல்லா ப்ரூஃப் நான் போடுறேன். அப்படியே யூடியூப் போட்டு ஓடி போயிடணும். சொரி முண்டை உட்காந்துட்டு கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் கொடுக்க மாட்டேங்கிற. எப்படி பார்த்தாலும் விட்டுட்டு இருக்க முடியாம தானே நீ உட்காந்துக்கிட்டு நான் விட மாட்டேன்னு நினைச்சுட்டு தானே நீ இப்படி உட்காந்துட்டு சவுண்ட கொடுத்துக்கிட்டு இருக்கிற. நீ விட்டுட்டு இருப்ப, ஒரு நாளைக்கு இருந்து காமிடி பாப்பா. உட்காந்துட்டு வாய் மேல வாய் பேசுறத பாரு. நல்லா வாங்கி தின்ன நாயி எச்சக்களை சொறி கழுத. நல்லா பஸ் ஸ்டாண்டு சந்துக்குள்ள முனுசாமியில மூத்திர சந்துக்குள்ள போய் முனுசாமிக்கு பாட்டு பாடிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க. நீ பேசுறியா? இருக்கிறவங்கள பூரா உனக்கு அசிங்கமா தெரியல எச்சக்கலை நாய். இந்த நாயை தூக்கி போலீஸ்ல புடிச்சு கொடுங்கடா. நாய் கம்பி என்னட்டா இங்க பாரு.
என் புள்ளைய நீ பேசணும்னு வச்சுக்கப்ப அப்புறம் நீ எவனுக்கு படுத்து பெத்தான்ட்டு நான் அசிங்கப்படுத்துவேன் உனைய. ஒத்திக்கிட்டு இருக்கணும். 17 வருஷம் வாழ்ந்தேங்கிறீல எத்தனை வீடு வாங்கினேன்? என்னமோ என் பாலம் இது என் மையம் படிக்கிறக்குள்ள போய் வேற கஸ்டமர்கிட்ட எப்படி வீடு கேட்க? அப்ப நீ எத்தனை கஸ்டமர்கிட்ட நீ வீடு கேட்டு இருக்கணும்? பாலா என்ன 2 வீடு, சீனிவாசன் 1 வீடு, ஆறுமுகம் 1 வீடு, மதிவானே 1 வீடு, ஜிபி முத்து 1 வீடு, 1 லட்சம் பேரம் சிக்கா. இது போக 1 லட்சம் பேரம் சிக்கா 1 வீடு. என்னது பஸ் ஸ்டாண்டு பல வீடு. போட்டா அவருக்கு வயசாகி போயிருச்சு. அவர் போனவனே நான் பேசுறேன். வாய்ஸ கேட்டிருக்கீங்களா? திருட்டு சிறுக்கி நல்லா உட்காந்துக்கிட்டு வீடு வாங்கி தந்துடணும். இவன் படிக்கிறக்குள்ள இவனை பாடையில ஏத்திடணும். இவன் படிக்கிறக்குள்ள இவனுக்கு வீடு வாங்கி கொடுத்துடணும். முகரைய பாரு. 17 வருஷம் வாழ்ந்தேங்கிற அதுல பால் ஊட்டுனானா நேப்கின் வச்சானா பாலா யாரு? இதெல்லாம் நாங்க நம்பணும். நீ எவன் கூட ஒரு உருப்படியா குடும்பம் நடத்தாத பூத்தியா முண்டை. ஆளு மண்டை மூஞ்சி முகரக்கட்டையும் பாரு. அப்படியே குடும்பம் நடத்துற மாதிரியே பேசுவா. அப்படியே பால் ஊட்டுனானா நாப்கின் வச்சா அப்ப எதுக்கு என்ன மைத்துக்கு ஓடி வந்த? தப்பான தொழிலுக்கு எவன் அனுப்புவான்? இப்படி குழந்தை குட்டி குடும்பம் நடத்துற எவனாவது அனுப்புவானா? நல்ல வாய்க்கு தோலா பேசிக்கிறது. அவன் நல்ல உனைய ஒரு நாள் வீடியோ கால்ல வரும்போது நல்ல கழுவி ஊத்தினான் பாரு. என்னைய பார்த்தோன்னே அது பாரு கோகுலு தானே, கோகுலு உன் பையன் தானே கேக்குற. நீ எல்லாம் அறிவு கட்ட எவ்வளவு பெத்த புள்ளைய கொண்டு போய் காமிப்பாங்களா? வணக்கம். என்னன்னா விதவாக்கி நடிச்ச நான் ஷார்ட் ஃபிலிமுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் வந்திருக்கு. ரொம்ப 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 நன்றி. நீங்க என்னன்னா நீங்க சாவே பாத்தீங்களா பெத்த புள்ளைய குடிகாரி எப்படி பேசுற பாத்தீங்களா? இவெல்லாம் புள்ளைய பத்தி யோசிக்கிறவளா? இவங்களுக்குலாம் ஒரு சாவு வராதான். அம்மான்னு கூப்பிடுது. இந்த குரலை கேட்க முடியாம எத்தனை உள்ளங்கள் தவிக்குது. குழந்தை இல்லன்னு எத்தனை கதறுது. இந்த நாய் நல்ல சொறி நாய், சோத்துக்கு திரியிற நாய், காசு பணத்துக்கு ஒருத்தவனும் வீடு வாசலுக்கு ஒருத்தவனையும் தேடிக்கிட்டு இருக்கிற சொறி கழுத பஸ் ஸ்டாண்டுக்கு ராக்கி இதுக்கு போய் ஆண்டையும் புள்ளைய குடுக்குறேன் பாருங்களேன். புள்ளைய குடுக்குறேன் பாருங்களேன். புள்ள செத்து போகட்டங்கிறா பச்சை மண்ணுல. அது அம்மான்னு குரலை கேட்கும்போது உனக்கு தோணல? நீ எல்லாம் உனக்குலாம் அறிப்படுத்து போய் படுத்துட்டு புள்ளைய பெத்தவள் உனக்கு எப்படி புள்ள தெரியும்? நீ எதுக்கிட்டு எல்லாரும் இது 2 புள்ள ஓம் புள்ள இல்ல இது ஓம் புள்ள இல்லன்னு சொல்லி நீ ஒவ்வொருத்தர உசுப்பேத்திக்கிட்டு இருக்கிற? எச்சக்கலை எடுவட்ட நாயி. நீ எல்லாம் உனக்கு புள்ள அருமை தெரியுமா இல்ல புருஷ அருமன் தான் தெரியுமா? பொறுக்கி நாய. புருஷன் கூட நீ வாழ்ந்துருக்கிறியாடி? வாழ்ந்துருந்தா நீ இப்படிலாம் பேசுவியாடி? நானும் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆதார் கார்டுல ஒருத்தவனை போட்டுட்டு அடுத்த புருஷனோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறியே. கூத்தியாவோட கும்மால அடிச்சுக்கிட்டு கூத்தியானுக்கு கூவுறியேண்டு. நல்ல கேள்வி கேட்கிறேன். நல்லா பாடி தான் தள்ளுறேன். அறிவு இல்லாம ஊன சூச்சாவை குடிக்கிற. என்ன எது ஒன்னா 100 பேர்த்திட்ட அவுத்து காமிச்சவன் 100 பேர்த்திட்ட அப்புறம் நீ பல பேர்கிட்ட படுத்துட்டு வந்தவன். நீ பேசக்கூடாதுல்ல என்னை பத்தி. போறிக்கி நாய இப்போ உட்காந்துக்கிட்டு நைட்டி சேல்ஸா. இதுல இங்க ஆர்டர் போட்டா அங்க ஆர்டர் போட்டா ஹெக்கெல்லாம் இங்க வேலை இல்ல. பூரா பில்டப். சொறி கழுத. இந்த சொறி கழுத இருக்கிற ஆளுகளை அப்புறம் சொறி கழுதுங்கிறது சொரிஞ்சுக்கிட்டு இருக்க சொறி நாய். தெருவில் கிடக்கிறத கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சா, பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வீதிக்குள்ள கிடக்கிறத கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சா அவ்வளவுதான். இதுதான் கடைசி வாய்ப்பு அவருக்கு. முடிஞ்சு போச்சு சோழி. இனிமே வந்து நான் அந்த குஜ்ஜி சொல்றதெல்லாம் கொஞ்சுறதெல்லாம் யாரும் எதுவும் கேட்க கூடாது. இனிமே என்னைய பத்தி அவங்க யாரும் யோசிக்க கூடாது. என்னைய பத்தி பேச கூடாது. ஒருத்தவங்கிட்ட படுத்துக்கிட்டு அவன் ஜோத்திய தின்னுக்கிட்டு எச்சக்கலை நாயி இவளையெல்லாம் இப்படித்தான் அறுத்து கிளிக்கணும். எப்படி ஒரு மனுஷன் அங்க போனது? டிபி நோக்காரோட வந்தவ முண்டை. இவதான் எய்ட்ஸ் நோயாளியோட வந்தவ. எய்ட்ஸ் முண்டை. கொரோனால வந்து செக்அப் பண்றதுக்கு வர்றாங்க. அந்த மூக்க தூக்கிட்டு ஓடுது மூதேவி முண்டை. பெரிய அப்பா டக்கர் மாதிரி நல்ல அரட்டால மாதிரி டடக்குன்னு வருது. பெரிய சீஃப் மினிஸ்டர் நினப்பு மனசுக்குள்ள. கொரோனா டெஸ்ட்டுக்கு கொடுக்க மாட்டாங்களாம். என்னெல்லாம் செக்அப் பண்ண கூட நீ பல ஊருக்கு மேய்ச்சிட்டு வந்தனா செக்அப் பண்ணதான் செய்வாங்க. மூக்குக்குள்ள விட்டாங்களா உசுண்டு உனக்குலாம் வேற எதுக்குள்ள விடுங்க. அப்ப உடனே வலிக்கலையோ? மூக்குள்ள விட்ட உடனே வலிக்குதோ? எச்சக்கலை நாய். அங்கிட்டு ஒருத்தி உட்காந்துருக்கா பாருங்க. எச்சலையில வேற எக்ஸாமுக்கு பாரு என் புஜ்ஜி சுவையில் மூத்தத்தையே குடிச்சுக்கிட்டு இருக்கான். குட்டிச்சு போத அறக்கிழவி மூஞ்சிய காமிடி மூதேவிடுனா ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா அவன் நம்பரை போடு. ஏன் பர்சனலா போய் என் மாமனை பாத்துட்டு வா. பர்சனலா போய் சூச்சாவை குடிச்சிட்டு வா. உனக்கு கண்டென்ட் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தவளா இருந்தா நீ நம்பரை போடு. நீ தானே மீடியாக்குள்ள கத்துற. உன் நம்பரை போட்டவனே ஆயா நம்பரை தேடி எவனு வர போறாங்களா? வயசு பொண்ணை தேடி வருவாங்க. அதனாலதான் நாங்க குடுக்கறது இல்ல. நீ கூட ஒரு அப்பனுக்கு பிறந்தவளா இருந்தா
இல்ல நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தவளா இருந்தா என் புஜ்ஜியை பத்தி பேசாத ஏச்சக்கலை நாயி. ஒருத்தி வந்து நீ வேசின்னு சொல்றான்னா நீ எப்படிப்பட்ட வேசிக்கு பிறந்திருப்பன்றதா அர்த்தம். நீ நல்ல ஒரு 4 அண்ணன் தம்பி இருக்காங்க, என்னை கிழிக்கிறாங்க. டாட்டா பிர்லா தங்க தட்டல பாட்டு தோறி ஆட்டிட்டாங்க. ஏண்டி கிழட்டு சிரிக்கி உன் குரலும் நீயும் அடிச்சு பத்தல. உன்னை அடிச்சு பத்தளவுக்கு அங்க ஆம்பளை இல்ல. ஏற்கனவே பெரியம்மா கழியவே நாங்க ஓட ஓட விரட்டினவங்க. உன்னையெல்லாம் செருப்ப கழட்டிக்கிட்டு அடிப்பேன். நீ வா வாடி. நீ ஒரு அப்பனுக்கு தான் பிறந்த நல்லதுல பிறந்தவளா இருந்தா நீ அவரை பத்தி பேசணும்னு வச்சுக்கோ, பிஞ்சு போயிரும் பிஞ்சு. இனிமே அவரை என்ன வேணாலும் சொல்லட்டும். அந்த வேசி கூட தான் குடும்பம் நடத்துறான்னா நடத்திக்கிட்டான். என்னை பத்தி பேசக்கூடாது, சுகையில பத்தியும் பேசக்கூடாது. நான் நீ விட்டே கொடுக்க மாட்டேன். சுகையில சாவுட்ட சனி எங்க என்ன டிராமா போடுறானுங்களா இவங்க, கத்துவாங்க கதறுவாங்க. நானும் சரி சரின்னு உங்களுக்காக அவருடைய தங்கச்சிகளுக்காக நான் சொல்லி வரட்ட மாடிக்கு வரட்ட நான் சொல்லுவேன். அவங்க வந்து பேசுவாங்களாம், அவங்க எல்லாம் சமாளிச்சுக்கிட்டு இருக்கு. அதே வீட்டுக்குள்ள இருந்துக்குருவாங்களாம். எனக்கு நெஞ்சு வலிக்குது குஞ்சு வலிக்குதுன்னு கத்துவாராம். அப்புறம் அந்த குஞ்சாமணி 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 நீ எனக்கு நான் உனக்கு போடுறேன் கருகமணி அப்படின்னு பாடுவாராம். ஒரு ஆம்பளையா இருந்தா வீரம் இருக்கணும்டா, அட்லீஸ்ட் விவேகமாவது இருக்கணும். ஒரு 100% படிச்சுட்டு வந்தவ இவ்வளவு தெளிவா உட்காந்துக்கிட்டு எவ்வளவு ஒரு ஆம்பளைய நார் அடிக்கிறா. ஒரு ஆம்பளை என்ன தைரியத்தோட இருக்கணும்? இவளுக்கெல்லாம் சுகையில் மாதிரி ஒரு ஆள் கிடைச்சிருக்கணும். பிரிச்சு மேஞ்சிருவாரு. ஊர் பைய காசெல்லாம் ஏமாத்தி திங்கிற ஏடி எச்சக்கலை எடுவட்ட நாயி. எல்லாத்தையும் ஏமாத்தி நீ திங்கிறதுனால தாண்டி பூரா குஷ்டமா வந்துகிட்டு இருக்குது. ஏங்க எங்க 8 மணி ஆயிடுச்சுன்னா குவார்டர் கோழி பிரியாணி வாங்கி தருவீங்களே, 6 மணி ஆச்சுன்னா சமாசா வாங்கி தருவீங்களே, 10 மணி ஆச்சுன்னா அப்படியே பரலோகம் போயிருவோமே குடிச்சு புட்டு. இப்ப இவர் வேணாம் நம்ம ஒதுங்கிட்டோம்ல. இவர் வந்த உடனே இவர் வருவாராம், 2 நாளைக்கு இருப்பாராம் போவாராம். இந்த ஒரு நாள் இருக்கிறக்குள்ள 1000 போன் வந்துரும். எப்படி பார்த்தாலும் நைட்டு போன் அடிச்சுடுறது. அடிச்சுட்டு உட்காந்துட்டு ஆயா உட்காந்துக்கிட்டு நான் சத்தியமா போன் பண்ணு போய் சொல்லிருந்தேன். வாயை பொய் சொல்லிதான் நல்லா மூஞ்சி ஓட்டம் மேலந்து கீழே வரைக்கும் போகுது எல்லாம் ரத்த போக்கா. சாமி மேல உன உங்க அம்மா மேல சத்தியம் பண்ணி சத்தியம் பண்ணி நீ சத்தியம் கேட்க உனக்கு இருக்குடியே. திருநகர் ஸ்டேஷன்ல ஏமா இவருக்கு தாலி கட்டி இருக்கிறியா, தாலி வாங்கி இருக்கிறியா? இல்ல. புள்ள பத்திரிக்கையா? இல்ல. இவர் யாரு? கூட இருக்கிறாரு குமாஸ்தான் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கூட இருக்கிறாரு. வெக்கமே இல்லாம அப்படியே வர்றா. சென்ட்டு கிண்டெல்லாம் அடிச்சு ஏதோ தொழிலுக்கு போற மாதிரியே ஒரு தவங்களும் சீந்தல. குடும்ப பொண்ணு எப்படி வருது? அதுல நான் பிச்சைக்காரி மாதிரி வந்தேன் நான் ஸ்டேஷனுக்கு. ஏண்டி ஒரு பிரச்சனைன்னு சொல்லி சொன்னா நாங்க அப்படிதான் வருவோம். நீ உன்னைய மாதிரி தொழிலுக்கு போற மாதிரி மேக்கப் பண்ணிக்கிட்டா வருவாங்க. நீ தான் எல்லாத்தையும் கரெக்ட் பண்றதுக்கு வருவ மேக்கப் போட. ஆனாடி இவ கொஞ்சம் கலரா கொஞ்சம் உடம்பு இருந்துட்டா இவ்வளவு பிடிக்க ஒரு 100 பேர் வரணும்டி. என்ன கேளு, அது காசு தாண்டா சம்பாதிக்க வந்திருக்கு. அதோடைய தரத்தை அதுகளே இருக்குது. என்ன சிஸ்டர் ஏ சிஸ்டர் அந்த வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை சொல்லாதவ என்னைய சொல்ல வைக்குதுங்க பேசுதுங்க. கூட இருக்கிறவங்க கூடயே இருந்துகிட்டு அசிங்கமா பேசிக்கிட்டு கமெண்ட்டுகளை படிச்சுக்கிட்டு மானங்கிட்ட கஞ்சி நீ குடிச்சுக்கிட்டு ஒன்னாலதானே பிச்சைக்காரை மாதிரி பிச்சை எடுக்கிற அளவுக்கு கொண்டுட்டு வந்துட்டியே. சிக்கா பாய் இல்ல, அது பிச்சா பாய் இல்ல. என்னமோ இவ வந்து வாழ்ந்துகிட்டு ஏதோ தாலி கட்டி புள்ள பத்தவ மாதிரியே எனக்கு இதோ செய்யணும். எந்த கஸ்டமர்கிட்ட உன்னால கேட்க முடியுமா? எந்த கஸ்டமர் பாலா கஸ்டமர்கிட்ட உன்னால கேட்க முடியுமா? எல்லா கஸ்டமர் அவன் வேலைய 100-200 போட்டுட்டு போயிட்டாங்க. இந்த நாய்க்கு எங்கேயும் வசூல் வேட்டை அடையலன்னு இங்க வந்து ஒரு குடும்பத்தை ஆட்டி படைக்குது. வீடு எனக்கு என்ன செஞ்சீங்க? என்னமோ எல்லாம் செஞ்சுட்டீங்க. நீங்க எனக்கு என்ன செஞ்சீங்க? 2 பிள்ளைகளுக்கு நீங்க உழைச்ச உழைப்பு, நான் போட்டு வந்த நகையும் நான் சேமிச்ச சேமிப்பும் தான் இந்த வீடா உருவாக்கிருக்கு. 2 பிள்ளைகளுக்கும் பாதி கொடுத்து என்னை அனாத மாதிரி விட்டுட்டீங்களே. பாலான்றவன் என்னை தப்பான தொழிலுக்கு அனுப்பிட்டா மேடம். என் புருஷனே மேடம் இவளுக்கு அரிப்படுத்து போயிட்டா. அதுல என்னத்துக்கு போயிருக்கான்னு கேட்டா சிங்கப்பூர்ல பியூட்டிஷியன் ஒர்க்குக்காக இவளை கூப்பிட்டாங்களாம். இந்த மூத்திர சந்தை என்ன பியூட்டிஷியன் ஸ்கோர் முடிச்சிருக்கிறாங்கன்னு தெரியல. A to Z என் புடுங்கி. அப்புறம் திருச்சி அதுக்கு ஒரு காரணம், சிங்கப்பூர் போய் தொழில் போறதுக்கு ஒரு காரணம் கேட்டான். அவளுக்கு படுத்து பார்த்தா பைசா கிடைக்கல. அதனால இலக்கியாட்டா போயிட்டான். ரேட்டு பேசி அதுல கமிஷன் ஆட்டைய போடலான்ட்டு. அது வாங்கடி வாடி, அது எங்க உறவுக்காரந்தே என் மாமேந்தேங்கிறா. வெக்கம் இல்லாம பேரம் பேசி இவ பேரம் பேசுன நேரமா என்னம்னா அவ இப்ப மறந்து குடிச்சிட்டு கிடக்குறான். இவளுக்கு அங்க ஒர்க் ஆகல. அதனால இவ இப்படி கூட்டி விட்டுக்கிட்டு இருக்கிறா. கூட்டி விட்டுருக்குற குருவம்மா இவ பிதிக்கி வீடியோ பூரா பில்டர் வீடியோ. சுரி நாய் கொஞ்சம் பில்டரை கம்மி பண்ணி போடு. காலுக்கெல்லாம் பில்டர் போட மாட்டியா கருவண்டே?
பைப்புல தண்ணி வரல, இறங்கல, ஏறல, இவ்வளவு கஷ்டத்துக்கு வந்தவளாம். நைட்டு ஒரு 10 மணி கிட்ட சுகில் மாமாட்ட பேசுனா எனக்கு அவ்வளவு மைண்ட் ரிலாக்ஸா இருக்கு, ஹாப்பியா இருக்கேன். இது போது எனக்கு இந்த சந்தோஷம். காலம் ஃபுல்லா அவர் அங்க கொத்துங்கிளி அங்கிருக்க, கோவை பழம் இங்கிருக்க, தத்தி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ அப்படின்ட்டு இப்படியே கூட நான் வாழ்ந்துருவேண்டா. புருஷந்தா பாலா எனக்கு மட்டும்தான், படுக்கிறது எல்லாமே சிக்கா கிட்டதான், கஸ்டமர் கிட்ட காசுக்காக போறவதான் அப்படின்ட்டு. உன்ன ஒரு கண்ணு வைக்கிறேன், அவளை ஒரு கண்ணு தான், நல்லா தானே பாக்குறேன். அது யாரு? ஐயையோ ஐயையோ, உங்க 2 நொல்லு கண்ணையும் கொண்டு போய் எதுல வைக்க? குட்டிமகளே நான் கொடுக்கட்டுமா கவட்டை, எனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கவட்டை உனக்கு? இடைவிட்ட பூவினால் கடை வைத்து காட்டுவேன், இறங்குங்கள் கவட்டை நாம் பார்க்கலாம், எதுவரை போகுமோ கவட்டை அதுக்குள்ளே போகலாமோ, ஆழத்தை இங்கு தானே காணலாம், ஆண்டவன் படைப்பிலே ஆனந்தம் ஒரு வகை பார்த்ததிலே நான் இதுவரை அப்படின்னு கவட்டைக்குள்ள ஆழமா போய் தேடுறாரு. வெல்வெட்டா வெல்வெட்டா மண்டையில புல்வெட்டா, நாங்க போகட்டா.